அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய வேலைக்காரி என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். நல்ல ஆளா ஒருத்தி இருந்தா சொல்லுங்க அண்ணாச்சி. சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் ஒரு ஆள் வேணும் என்றார் சிவராமன் எதிரே வந்த சூரியன் பிள்ளையிடம். ஏன், பஞ்சவர்த்தம்மா என்ன ஆனாள் என்று கேட்டார் பிள்ளை. அவள்தான் சுயரூபத்தை காட்டிட்டு போயிட்டாளே என்று சொல்லி சிவராமன் பொருள் புதிந்த சிரிப்பை உதிர்த்தார். என்ன விஷயம் ஐயா? அவை இப்போ உங்க வீட்டில் இல்லையா? அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா சூரிய பிள்ளையை தூண்டியது. ஆனால் பசி பசி என்று படுத்திய குழந்தைகளுக்காக இட்லி வாங்கி வர வேகமாக கிளம்பியிருந்த சிவராமனுக்கு நின்று பேச நேரமில்லை. ராத்திரி வரை இருந்தா, அப்புறம் ஆள் அவுட்டு. சொல்லாமலே கம்பி நீட்டிட்டா. அது ரொம்ப ரசமான விஷயம், அப்புறம் சொல்கிறேனே என்று பிள்ளையின் நாவலை கிளறிவிட்டு அவசரமாக நடந்தார். நம்ம சிவராமன் சார் வீட்டுக்கு வந்து போகிற வேலைக்காரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டைப் தான். ஒருத்தியாவது ரொம்ப நாளைக்கு நிலைத்திருதில்ல. இந்த பஞ்சவர்த்தம்மாள் நீடிச்சு நிற்பான்னு பார்த்தேன். அவளும் போயிட்டாளா? சூரியன் பிள்ளைதான் பஞ்சவர்ணத்தம்மாளை வீட்டில் வேலைக்கு வந்து சேர்த்து விட்டவர். வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டவர். வசதியான இடம் கிடைத்தால் பிழைப்புக்கு வழி பண்ணிவிடுங்க என்று அவருக்கு வேண்டியவரும் அந்த அம்மாளுக்கு சொந்தக்காரருமான ஒருவர் அடிக்கடி தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சிவராமனும் வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் கிடைத்தால் சொல்லுங்களேன் என்று பிள்ளையிடம் கேட்டுக்கொண்டார். சிவராமன் சாரையும் அவர் குடும்பத்தையும் நன்கு அறிந்தவர் பிள்ளை. மரியாதைக்காக அவரை இவர் சார் போட்டு பேசுவதும் குறிப்பிடுவதும் உண்டே தவிர சிவராமன் சார் முதல எதுவும் பார்க்கவில்லை. ஏதோ ஒரு ஆபீஸில் நல்ல உத்தியோகத்தில் இருந்தார். குழந்தைகள், சின்னஞ்சிறுசுகள். வீட்டம்மாளுக்கு வேலைக்காரி இல்லாமல் தீராது. இயல்பாகவே வீக். அடிக்கடி ஏதேனும் வியாதி வந்து உறவு கொண்டாடி கொண்டே இருக்கும். அதனாலே சமையல் வேலை, இதர வீட்டு வேலைகளெல்லாம் செய்வதற்கு ஒருத்தி அத்தியாவசிய தேவை என்ற நிலைமை எப்போதும் உண்டு. இந்த வேலைக்காரி பிரச்சனை சிவராமனுக்கு என்றும் ஓயாத தொல்லையாகவே இருந்து வந்தது. அப்பாடா, வேலைக்காரி உரைத்து கிடைத்து விட்டால் இனிமேல் கவலை இல்லை என்று அவர் நினைப்பார். அப்படி நினைத்து 4-5 நாட்களுக்குள்ளேயோ ஒரு வாரத்திலேயோ மீண்டும் ஆள் தேடும் படலம் வரவு வாங்கி வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டுவிடும். சில சமயம் 1 மாதம் வரை நீடித்திருக்கக்கூடும். கவலை இல்லாத காலம். திடீரென்று ஒரு நாள் வேலைக்காரிக்கு சீட்டு கிழிக்க வேண்டிய நெருக்கடி நிலை தலை தூக்கி இருக்கும். சூரியன் பிள்ளை பஞ்சவர்ணத்தம்மாளை அழைத்து வந்து அந்த வீட்டில் விடுவதற்கு முந்தி பாக்கியம் என்றொருத்தி அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஒருத்திதான் 2 மாத காலம் வேலை செய்தவள். இந்த பஞ்சவர்ணம் வேலையிலே சேர்ந்து 2 மாதம் ஆகியிருக்குமா? இருக்காதுன்னு தான் தோணுது. ஆனால் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். பஞ்சவர்ணத்தம்மாள் இந்த வீட்டில் ஒட்டிக்கொள்வாள் என்றுதான் சூரியன் பிள்ளை நினைத்திருந்தாள். சாப்பாட்டுக்கே இல்லாது சிரமப்பட்டு கொண்டிருந்தவள் இங்கே வீட்டோடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிற வேலைகளை செய்தவாறு சௌகரியமாக இருக்கலாம். வேலைகளும் அதிகமாகவோ கடுமையாகவோ இருக்காது. மாத கடைசியில் சம்பளம் என்று 30 ரூபாய் கிடைக்கும். பஞ்ச நிலையிலிருந்த பஞ்சவர்ணத்தம்மாளுக்கு இது சுகவாசமாக அல்லவோ தோன்றும் என்று அவர் எண்ணினார். ஆனால் அவள் என்னவோ தன் சுயவர்ணத்தை காட்டிவிட்டாளாமே. அந்த வீட்டின் ராசியோ அல்லது வந்து சேரும் வேலைக்காரர்களின் ராசிதானோ ஒருத்தி கூட நிலைத்து நிற்பதில்லையே. வீட்டு அம்மாளுக்கு வேலைக்காரியை பிடிக்காமல் போய்விடும். இல்லாவிட்டால் வேலைக்காரிக்கு அந்த இடம் ஒத்து வராமல் போய்விடும். எப்படியானாலும் சிவராமன் சாருக்கு தான் வேறு ஆள் தேட வேண்டிய பொறுப்பு ஏற்படுகிறது. இது பெரிய தலைவலிதான். ஒவ்வொரு வேலைக்காரியை பற்றிலும் சிவராமன் சூரியன் பிள்ளையிடம் சொல்ல தவறியதில்லை. தனது மனக்குறையை யாரிடமாவது சொல்லி தீர்த்தால் ஏதோ ஆறுதல் ஏற்படுமே. சும்மா தெரிந்தவர் என்ற நிலையிலிருந்து சிநேகிதர் என்ற தகுதிக்கு உயர்ந்திருந்த சூரியன் பிள்ளையிடம் சொல்லாமல் அவள் வேறு யாரிடம் சொல்வார்? ஆகவே எல்லா வேலைக்காரிகளையும் பற்றியும் அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. 2 மாத காலம் வேலை பார்த்து
ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்திவிட்ட பாக்கியம் நன்றாகத்தான் நடந்து வந்தாள். அவ்வீட்டிலேயே அதிக நாள் நீடித்துவிட்ட தெம்பிலோ என்னவோ வர வர அவள் அதிக உரிமைகள் எடுத்துக்கொள்ளலானாள். தான் இருந்த இடத்தில் உட்கார்ந்தபடியே குழந்தைகளை அதை எடு, இதை செய், தண்ணி கொண்டு வா, உருளைக்கிழங்கு தோலை உரி என்று தன்மையில் சில்லறை அலுவல்களை கவனிக்கும்படி ஏவலானாள். குழந்தைகள் செய்ய மறுத்தால் கூப்பாடு போட்டு கண்டித்தாள். வசை மாறி பொழிந்தாள். குளிப்பதற்கு வீட்டு அம்மா தனக்கென தனியாக வைத்திருந்த சோப்பை எடுத்து உபயோகிக்க துணிந்தாள். பிறகு கொடியில் கிடந்த நல்ல சேலையை அம்மாவிடம் கேட்காமல் தானாகவே எடுத்து கட்டிக்கொண்டாள். அம்மா கண்டிக்கவும் அதை அவிழ்த்து அப்படியே போட்டுவிட்டாள். அலசி பிழிந்து உலர்த்தவில்லை என்று அம்மாளுக்கு கோபம். அவள் சத்தம் போட்டாள். அந்த ஆத்திரத்தை பாக்கியம் குழந்தைகள் மீது திருப்பினாள். அன்று சமையலை சுவையில்லாதவாறு கெடுத்து வைத்தாள். அடிக்கடி முணமுணத்தாள். இனிமே நீ சரிபட்டு வரமாட்ட என்று அம்மா கணக்கு பார்த்து ரூபாயை கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். பாக்கியத்துக்கு முன்னாடி ஒருத்தி வேலை பார்த்தாள். வயது சற்று அதிகமானவள். பெரியம்மா என்று எல்லோரும் அவளை அழைத்தனர். அவள் நன்றாக வேலை செய்வாள் என்றுதான் தோன்றியது. ஆனால் வேலை செய்கிற நேரங்களை விட அதிகமான ஓய்வு வேலைகளை அந்த அம்மா விரும்பினாள் என்பது 3 நாட்களிலேயே புரிந்துவிட்டது. காலையில் நேரம் கழித்துதான் எழுந்திருப்பாள். மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு உண்டகளைப்பால் கண்ணயறுகிறவளை, பெரியம்மா காபி போடலையா, நேராச்சு பெரியம்மா என்று தார்குச்சி போட்டுத்தான் எழுப்ப வேண்டும். மேலும் ஒவ்வொரு வேலைக்கும் அதை செய், இதை செய் என்று தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் எப்படி இருக்க வேண்டியவ? என் மக மட்டும் சரியா இருந்தா நான் இப்படி புழுக்க வேலை செஞ்சுட்டு சங்கடப்படணுமா? அவன் ஊரில் இல்லாத விதமா அதிசய பொண்டாட்டி வந்து சேர்ந்து விட்டாள்னு நினச்சி அவளை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு கூத்தாடுறானே. அப்புறம் அந்த தேவடியா என்னை மதிப்பாளா? எனக்கு அங்கே இருப்பு கொள்ளலை. எங்கேயாவது வேலை செய்து காலங்கழிக்கலான்னு கிளம்பிட்டேன் என்று ஒரு நாள் அவள் தன் வரலாற்றை புலம்பினாள். பெரியம்மாளுக்கு உழைக்கும் உற்சாகம் குறைந்து கொண்டே வந்தது. தலைவலி, மேல்வலி, நெஞ்சுவலி என்று என்னென்னவோ சொன்னாள். வந்த 7வது நாளே நான் மகனை பார்த்து பேசிட்டு வரேன் என்று 10 ரூபாய் வாங்கி கொண்டு போனாள். போனவள் அப்புறம் வரவே இல்லை. அவள் இருந்த இடத்துக்கு பாக்கியம் வந்து சேர்ந்தாள். பெரியம்மாதான் விலாசம் சொல்லி அனுப்பியிருந்தாள். அந்த மட்டுக்கு அவள் பரவாயில்லை. ஒரு சமயம் அகிலாண்டம் என்றொருத்தி சிவராமன் சார் வீட்டிலே வேலை பார்த்தாள். வாயாடி யாராவது ஒரு பேச்சு சொன்னால் அவள் பதிலுக்கு 9 பேசுவாள். வேலைகளை குறைவின்றி செய்தாள். ஆனால் வந்த 5ஆம் நாளே அவளுக்கு அடுத்து விட்டது. இது என்ன வீடு? அக்கம் பக்கத்தில் வீடுகள் இல்லாமல் பேச்சு துணைக்கு இங்கே யாருமே இல்லையே. வேலை செய்து முடிச்சப்புறம் கொட்டு கொட்டுன்னு முழிச்சிட்ருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னு சொன்னால் சுருண்டு முழங்கி படுத்துக்கணும். ஒருத்தி எவ்வளோ நேரம்தான் தூங்குவா? பேச கொள்ள அண்ட அசல்ல ஆளுக இருந்தால் அல்லவா வசதியாக இருக்கும். இப்போ அட்டு பிடிச்ச மாதிரி இருக்கு. இப்படி 1 மாதம் போட எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் என்று சொல்லிவிட்டு போய் சேர்ந்தாள். சிவகாமி என்று ஒரு வேலைக்காரி இருந்தாள். சரியான சாப்பாட்டு ராமி. முதலில் தனக்கு திருப்தியாய் பார்த்து கொள்வாள். அப்புறம்தான் குழந்தைகளுக்கும் வீட்டு ஐயாவுக்கும் அம்மாவுக்கும். காப்பி தனக்கென்று ஸ்பெஷலாக ஸ்ட்ராங்காக தயார் பண்ணி கொள்வாள். அதுவும் அடிக்கடி வேண்டும். தோசை சாப்பிடும்போது ஒவ்வொரு தோசைக்கும் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கொள்வாள். நெய்யும் எடுத்துக்கொள்வாள். ஹார்லிக்ஸ், போன்விட்டா போன்றவற்றை சும்மாவே கரண்டியால் அள்ளி வாயில் போட்டு சுவைத்து மகிழ்வாள். நெய்யையும் சீனியையும் கலந்து தின்பதில் அவளுக்கு விசேஷ பிரியம் இருந்தது. அவள் வந்து சேர்ந்த 10 நாள் கூட ஆகவில்லை. வழக்கமில்லாத வழக்கமாக அவ்வீட்டில் ஜாமான்கள் ஏகத்தாராக காலியாகிவிட்டன. நெய்யும் எண்ணெயும் சீனியும் இரவும் அதிகம் வாங்க நேரிட்டது. இவளை வைத்து கொண்டு வேலை வாங்கினால் நம்ம வருமானத்துக்குள்ளே குடும்பம் நடத்த முடியாது. கடனுக்கு மேல் கடன் தான் வாங்க வேண்டியதாகும் என்று சிவராமன் உணர்ந்தார். சிவகாமி வெளியேற நேர்ந்தது. சிவகாமிக்கு நேர்முரணான ஒருத்தி ஒரு சமயம் வீட்டில் வேலை பார்த்தாள். பேர் ராசம்மாளோ என்னவோ. அவள் தன் வயிற்றுக்கு சரியாக சாப்பிட மாட்டாள். தனக்கு உரியதை எடுத்து மூடி வைத்து விடுவாள்.
அப்படியே மறந்தாலும் மறந்து போவாள். ராசாம்மா, சாப்பிட்டியா சாப்பிடலையா? நேரமாச்சு, சாப்பிடு. வேண்டியதை நல்லா சாப்பிடு. இப்படி அடிக்கடி அவளை தாங்கி உபசரித்தாலும் அவளுக்காக மனம் இருந்தால்தான் சாப்பிடுவாள். வெற்றிலை புகையிலை மட்டும் அடிக்கு ஒரு தடவை வாயில் திணிக்கப்படும். அதனால்தான் பசி வந்துச்சு போகுது. சாப்பாடு வேண்டியிருக்கலை என்று சிவராமன் குறிப்பிடுவார். அவள் சுத்தமாகவும் இருக்க மாட்டாள். மூக்கை சிந்தி சுவர் மீது விரலை துடைப்பாள். கால் கைகளை நன்றாக கழுவ மாட்டாள். தினசரி குளிக்க வேண்டியிருக்கிறதே என்று ரொம்பவும் சங்கடப்படுவாள். அவளுடைய அசுத்த மோகம் வீட்டம்மாளுக்கு பிடிக்கவில்லை. சீக்கிரமே போவம்மா என்று வழி அனுப்பி வைத்தாள். ராசம்மாளுக்கு பிறகு வந்த சுந்தரம் சுத்த மோகியும் சிங்கார பிரியையுமாக இருந்த காரணத்தினால் வெளியேற்றப்பட்டாள். அவளுக்கு 30-35 வயது இருக்கும். ஒல்லியாய் கரிக்கட்டையாய் கண்ணமுட்டி போய்தான் இருந்தாள். அவள் மனசில் நாம் ரொம்ப அழகு என்ற எண்ணம் இருந்திருக்கும். அடிக்கடி கண்ணாடி முன்னின்று அழகு பார்த்து கொள்வது அவளது பொழுதுபோக்குகளில் ஒன்று. அதே மாதிரி தினசரி 3-4 தடவைகள் முகம் கழுவி பவுடரை தாராளமாக பூசி பொட்டிட்டு தலையை சீவிக்கொள்வதிலும் சிரத்தை காட்டுவாள். காலையில் அடுப்பு ஜோலி முடிந்ததும் இப்படி சிங்காரித்து கொண்டு மார்க்கெட்டுக்கு போவாள். மத்தியான சமையல் ஆனதும் முகம் கழுவி பவுடர் தடவிக்கொள்வாள். அதே மாதிரி சாயங்காலமும் காலையிலும் மாலையிலும் குளிப்பாள். வாசனை சோப்பு இல்லாமல் குளிக்க மாட்டாள். சிவராமனின் புத்தக அலமாரி மேஜையை எல்லாம் கண்ணோட்டம் விட்டால் சுந்தரம். என்ன புத்தகம் இதெல்லாம்? மர்மக்கதை, துப்பறியும் நாவல், அது மாதிரி எதுவும் இல்லையே. சினிமா பத்திரிக்கை ஒன்று கூட வாங்குவதில்லையே. அழகழகா படங்கள் போட்ட பத்திரிகைகள் எத்தனையோ வருதே. நீங்கள் எதுவுமே வாங்கறதில்லையா என்று விசாரித்தாள். இந்த மேடாமினிக்கு நம்ம வீட்டுக்கு வேண்டாம் என்று சிவராமனும் அவர் மனைவியும் ஏகமனதாக தீர்மானித்து அத்தீர்மானத்தை உடனடியாக செயலுக்கு கொண்டு வந்தார்கள். பெரியவர்கள் தெரியாதவர்கள்தான் இப்படி ஏறுமாறாக வந்து வாய்க்கிறார்கள். நம் ஊரிலிருந்து சொந்தக்கார வீட்டிலிருந்து ஏழை சிறுபெண் ஒருத்தியை அழைத்து வந்தால் திருப்திகரமாக நடந்து கொள்ளக்கூடும் என்று சிவராமன் எண்ணினார். அவ்வாறே ஒரு பெண்ணை கூட்டி வந்தார். 13 வயது இருக்கும் அவளுக்கு. சகல வீட்டு வேலைகளையும் செய்து அனுபவப்பட்டவள்தான். குழந்தைகளிடம் பிரியமாக இருந்தாள். குழந்தைகளும் அக்கா அக்கா என்று அவளிடம் ஆசையோடு பழகின. அவள் அவ்வீட்டு பெண் மாதிரியே தானும் நடத்தப்படுவாள் என்று எதிர்பார்த்ததாக தோன்றியது. குழந்தைகளுக்கு புதுசாக சட்டைகள் தைக்கும் போது தனக்கும் பாவாடை தாவணி சட்டைகள் வாங்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். எனக்கு ஒன்றும் இல்லையா மாமா என்று கேட்கவும் செய்தாள். அடிக்கடி சினிமாவுக்கு போக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். குழந்தைகளுக்காக வாங்கப்பட்டுள்ள பவுடர், கண்மை, வாசனை சாந்து, ஹேர் ஆயில், ரிப்பன் முதலியவற்றை அவள் தாராளமாக எடுத்து உபயோகித்தாள். வறுமை சூழலில் வாழ்ந்தவள் ஆதலால் இங்கு வளங்களை கண்டதும் காய்ந்த மாடு கம்பிலை விழுந்தது போல பேராசையோடு அனைத்தையும் அனுபவிக்க துடித்தாள். நெய்யை வெறும் வாயில் தின்றாள். சீனியை வாய் நிறைய அள்ளி போட்டு கொண்டாள். சிறு குழந்தைகளுக்காக வாங்கி வைத்திருக்கும் தின்பண்டங்களையும் பிஸ்கட் தினுசுகளையும் தெரிந்தும் தெரியாமலும் அமுக்குவதோடு நிற்பதில்லை. குழந்தைகள் தின்னும்போது ஏ அக்காவுக்கு இல்லையா, அக்காளுக்கு கொடே என்று எத்தி பிடுங்கி மெழுகுவதிலும் கருத்தாக இருந்தாள். அந்த பெண்ணின் போக்குகளும் இயல்புகளும் வீட்டு அம்மாளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. ஆகவே ஒரு நாள் அவள் வந்தது போல் சொந்த ஊருக்கே போய் சேர வேண்டியதாயிற்று. அவர்களுக்கெல்லாம் பிறகுதான் பஞ்சவர்ணத்தம்மாளுக்கு அந்த வீட்டில் வேலை கிடைத்தது. அவளும் தனது சுயவர்ணத்தை காட்டிவிட்டாள் என்றால் அப்படி என்னதான் செய்திருப்பாள்? சூரியன் பிள்ளையின் ஆர்வம் குறுகுறுத்து கொண்டிருந்தது. சிவராமன் சாருக்கு எப்போது வசதிப்படும், எந்த நேரத்தில் எந்த இடத்தில் அவரை சந்தித்தால் சாவகாசமாக பேச முடியும் என்பதெல்லாம் அவருக்கு அத்துப்படி. அவ்விதமே அவரை கண்டு உரையாட பிள்ளை தவறவில்லை. பூசி மெழுகாமல் சிவராமனும் விஷயத்தை உள்ளபடி சொல்லி தீர்த்தார். பஞ்சவர்ணத்தம்மாளுக்கு அதிகமாய் போனால் 35 வயசு இருக்கலாம். வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்ற ஆசை அவளுள் கடந்து கொண்டிருந்தது. ஆனால்
வாழ்க்கை அவளை வஞ்சித்து விட்டது. கல்யாணமாகியும் என்ன காரணத்தினாலோ கணவன் அவளை விலக்கி வைத்து விட்டான். சாப்பாட்டுக்கே திண்டாடுகிற குடும்ப நிலைமை. எப்படியோ காலம் தள்ள வேண்டியிருந்தது. கஷ்ட ஜீவனம்தான். பெரியப்பா மகனான அண்ணாச்சி ஒருவர் அவள் மீது இறக்கப்பட்டு தம்மாலான உதவி செய்து வந்தார். அவர்தான் சூரியன் பிள்ளையிடம் உதவி கோரி அவளுக்கு வழிகாட்டும்படி கேட்டுக்கொண்டார். சிவராமன் வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு 3 வேளையும் வயிறார சாப்பாடு கிடைத்தது. சாயங்காலம் காப்பி, சில வேளைகளில் ஏதேனும் சிற்றுண்டியும் கிடைத்தது. அதனால் அவளுக்கு ஒரு தெம்பும் உடலில் ஒரு தெளிவும் சேர்ந்தன. வயிற்று பசிக்கு நிச்சயமான தீர்வு கிட்டியவுடன் அவளிடம் உறங்கி கிடந்த இதர பசிகள் விழித்து கிளர்வுற்றன போலும். தனது புறத்தோற்றத்தில் அவ்வளவாக அக்கறை காட்டாதிருந்த பஞ்சவர்ணத்தம்மாள் இப்போது சிரத்தை கொள்ளலானாள். நன்றாக செவி முடித்து முகத்துக்கு பவுடர் பூசிக் கொள்வதில் ஆர்வம் காட்டியதோடு தன்னை ஆண்கள் பார்க்க வேண்டும் என்ற விருப்பமும் கொண்டாள். அதனால் வேலையில்லாமலே தெருவில் அங்கும் இங்கும் போனாள். வாசல் படியில் நின்று தன்னையே காட்சிப்படுத்தினாள். போகிற வருகிற ஆண்களை பார்ப்பதில் ஒரு சந்தோஷம் கண்டாள். பார்ப்பதோடு மட்டும் திருப்தி கண்டு விடாத மனம் ஆண்களோடு பேசி கழிக்க தூண்டியது. சமையல்காரியான அவள் யாரோடு பேச முடியும்? பால்காரன், காய்கறி விற்பவன், ஐஸ்வாலா, ரோடோரத்தில் தள்ளு வண்டியில் குளிர்பானங்கள் விற்கிறவன், இப்படிப்பட்டவர்களிடம் அவளுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அவர்களிடம் வியாபாரம் பண்ணுவது போல் சிரித்து சிரித்து பேசி அவர்களையும் பேச்சு கிழத்தாள். இவர்களில் 1-2 பேர் எடுப்பான உடல் தோற்றமும் உரையாடி கழிக்கும் மனமும் திறமையும் பெற்றிருந்தவர்கள். ஒரு நாள் இரவு பஞ்சவர்ணத்தம்மாள் சினிமாவுக்கு போய்விட்டாள். இரவு காட்சிக்கு. அவள் திரும்பி வந்ததும் சிவராமன் கோபித்து கொண்டார். இரவு 10 மணி காட்சிக்கு தானா போக வேண்டும்? மேட்னிக்கு போகிறது தானே? இல்லாவிட்டால் கேட்டுக்கொண்ட 6:30 மணி காட்சிக்கு போகிறது என்று உபதேசித்தார். அது அவளுக்கு பிடிக்கவில்லை. வேலைகளை முடித்துவிட்டு தானே போகணும். சாயங்கால காபி போடணும், ராத்திரிக்கு சாப்பாடு தயாரிக்கணும். இரவு காட்சி தான் சௌகரியம், வேலைக்கு இடைஞ்சலாயிருக்காது என்றாள். பிறகு வாரந்தோறும் அவள் அவ்வாறே செய்யலானாள். அது ஒரு மாறுதலான சினிமா பார்க்கத்தான் போகிறாள் என்றே சிவராமன் எண்ணினார். அது தவறு என்பது அவருக்கு விரைவிலேயே புரிந்துவிட்டது. உங்கள் வீட்டு வேலைக்காரிய தியேட்டரில் பார்த்தேன் சார். கூல்ட்ரிங்க்ஸ் விற்பானே ஒருத்தன், தள்ளுவண்டியில் வச்சு சிவப்பா கட்டு குட்டுன்னு சிலித்து நிற்கும் கிராப்பும் சிரித்த முகமா, அவனுக்கும் அவளுக்கும் சிநேகிதம் போல இருக்கு. அந்த அம்மா தன்னை மறந்து அவன் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறத நான் பார்த்தேன் என்று அவரது ஆஃபீஸை சேர்ந்த ஒருவன் ஒரு நாள் அவரிடம் சொன்னான். அவருக்கு திக்கென்றது. அன்றே அவர் பஞ்சவர்ணத்தம்மாளிடம் கண்டிப்பாக சொல்லி வைத்தார். இனிமேல் அவள் சினிமா இரவு காட்சிக்கு போகக்கூடாது. அப்படியே போய்விட்டு வந்தால் கட்டாயமாக கதவை திறக்கவே மாட்டேன் என்று. முந்திய நாள் இரவு பஞ்சவர்ணத்தம்மாள் வீட்டில் இல்லை. மனசே சரியில்லை. சினிமாவுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு போனாள் என்று மனைவி தெரிவித்தாள். உடனே அவர் தியேட்டர் பக்கம் போனார். தியேட்டருக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்ற ஒரு பஸ்ஸில் அவளும் கூல்ட்ரிங்க்ஸ் விற்பவனும் ஏறுவதும் உள்ளே போய் ஒரு சீட்டில் இருவரும் உட்கார்வதும் அவர் பார்வையில் பட்டது. 2 பேரும் சந்தோஷமாக காட்சியளித்தார்கள். இருவரும் சேர்ந்து பேசி திட்டமிட்டுதான் கிளம்பியிருக்கிறார்கள் என்பது விளங்கிவிட்டது. அப்புறம் என்ன? நமக்கு ஒரு வேலைக்காரி வேண்டும். நல்ல ஆளா உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது இருந்தால் சொல்லுங்க என்றார் சிவராமன்.